இப்போ நம்ம பயோடெக்னாலஜி செகண்ட் யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் பிசிஆர் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? செம்ம ஈஸி. நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்ட கொஷின்னா அது பிசிஆர் தான். ஓகேவா? நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. 5 எக்ஸாம் நடந்திருக்குன்னா அதில் அட்லீஸ்ட் 3 இல்லை 4 வாட்டியாவது கேட்டுட்ருக்காங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. பிசிஆர்ன்றது எதுனா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகேவா? பாலிமரேஸ் அப்படின்றது அந்த பாக்டீரியாவை சொல்கிறாங்க. ஓகேவா? பாக்டீரியா, அப்புறம் அந்த பாக்டீரியாக்குள்ளே பண்ணுறாங்க இல்லையா ரியாக்ஷன்ஸ், அந்த செயின் ரியாக்ஷன்ஸ் தான், அதுதான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியாக்குள்ளே அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, அந்த ஜீனை காப்பி ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? நான் லைனாக படிக்கிறாப்பின்னுமே புரியும். இந்த பிசிஆர் டெக்னிக் முதல்ல கைரே முல்லிஸ்ன்றவர் 1985 இது பண்ணார். அது பார்க்க 55 மாதிரி இருக்காது, 85 தான். அது அழிஞ்சிட்ருக்கு பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணுறப்போ. ஓகேவா? இந்த ஏன் பிடிஎஃபாக வச்சு சொல்லித்தரேன்னா, வீடியோவாக எடுத்து சொல்லி கொடுத்தா அப்படியே ரொம்ப எம்பி அதிகமாகிடுது. அப்படியே ஃபோன் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கணும்னா ஷேக் ஆகுது, உங்களுக்கும் கவனித்துக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும் இல்லையா? பிடிஎஃப்னால் நம்ம அப்படியே அழகாக வச்சு சொல்லிட்டு போகலாம். அவங்களுக்கும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கவனிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால தான் பிடிஎஃபாக சொல்லித்தரேன். இப்போது ஒரு டெக்னிக்கும் இந்த மாதிரி மார்க்கரை வச்சு இப்படி இருக்கிறதும் அதனால் ஈஸியாக இருக்குது சொல்லித்தரத்துக்கு. அதனால தான் இதில் சொல்லித்தரேன். பழைய வீடியோலலாம் ஃபோன் பிடிச்சிட்டு தான் சொல்லித்தருவேன் அந்த புக்கு வச்சுட்டு. இப்போ நமக்கு இது இருக்குதுனாக்கா இப்படியே சொல்லித்தரேன். ஓகேவா? அடுத்தது நோபல் ப்ரைஸ் இந்த கைரே முல்லிஸுக்கு தராங்க. எதுக்காகனா பிசிஆர் டெக்னிக் கண்டுபிடிச்சதுனால. ஓகேவா? பை கெமிஸ்ட்ரி இதில் தராங்க, பயோடெக்னாலஜி இதில் தரல. ஓகேவா? கெமிஸ்ட்ரி இதில் இந்த பிசிஆர் டெக்னிக்கு நோபல் ப்ரைஸ் 1993 கொடுக்குறாங்க. அடுத்தது பிசிஆர்னால் என்னது பார்த்துக்கலாம். பிசிஆர்ன்றது ஒரு டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். நம்ம டிஎன்ஏவை ரிப்ளிகேட் பண்ணுறோம். நிறைய ரிப்ளிகேஷன்னா என்னது, 1 அப்படியே 2ஆக உருவாக்குறது, அப்புறம் 3ஆக உருவாக்குறது, அப்புறம் 4ஆக உருவாக்குறது, இந்த மாதிரியான உருவாக்கிட்டே இருப்போம், குளோனிங் மாதிரி. ஓகேவா? அதுதான் ரிப்ளிகேட் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா உருவாக்குறது. ரிப்ளிகேஷன் நடந்தால் தான் குளோனிங் நடக்கும். ஓகேவா? இப்போது இது இன்விட்ரோ சொல்லியிருக்காங்க. இன்விட்ரோ அப்படின்னா இந்த ரிப்ளிகேஷனை மனுஷங்க தான் லெபோரேட்டரியில் பண்ணுறாங்க. மெயினான விஷயம்னா லெபோரேட்ரி. இன்விட்ரோனாவே லெபோரேட்ரினாவே மனுஷங்களால் லேபில் செய்யக்கூடிய டெஸ்ட்டை தான் இன்விட்ரோன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போது இந்த பிசிஆர் டெக்னிக் பார்த்தோம்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் இன்ட்ரெஸ்ட். ஜீன் இன்ட்ரெஸ்ட்னா அது ஃபாரின் டிஎன்ஏ, அதாவது ஃபாரின் டிஎன்ஏ, உடம்புலேருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபாரின் டிஎன்ஏ, டார்கெட் டிஎன்ஏ, ஜீன் இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாமே சேம் பேர் தான், டிஃப்ரெண்ட்டாக கூப்பிட்றாங்க. சேம் இது தான், வெளியிலேருந்து வர பார்ட்டிகளை தான் இப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இந்த வெளியிலேருந்து வர பார்ட்டிகள் பிடிச்சி வச்சுன்னு அது ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுதான் அந்த ஃபாரின் டிஎன்ஏ. எதுக்காக இந்த ஃபாரின் டிஎன்ஏ உருவாக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நிறைய டெஸ்ட்டு பர்பஸ்க்கும் ஃப்யூச்சரு பர்பஸ்க்கும் நிறைய பேர் இந்த ஃபாரின் டிஎன்ஏ வச்சு எப்படியெல்லாம் நம்ம உடம்புல இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். அது மாதிரி நிறைய இதுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் இது ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக உருவாக்கம் தான் இந்த பிசிஆர் டெக்னிக்கு. இதுக்கு 3 பொருட்கள் தேவைகள். புரியுதா? என்னென்ன பொருட்கள்னால், டிஎன்ஏ டெம்ப்ளேட்டு. டிஎன்ஏ டெம்ப்ளேட்னா இதை இந்த ஃபாரின் டிஎன்ஏ வச்சு தான் நம்ம அது ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை 2 ஃபாரின் டிஎன்ஏவாக உருவாக்கி திரும்ப அந்த 2 திரும்ப 4ஆக உருவாக்கி இது மாதிரி பண்ணுவோம். ஓகே? அதுக்காக ஃபாரின் டிஎன்ஏ நமக்கு தேவை. அது ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட். செகண்ட் இது உருவாகிறதுக்கு ஒரு பொருள் தேவை, ஒலிங்கோ நியூக்ளியோடைட்ஸ். அதை 2 ப்ரைமர்ஸ் அப்படின்னு ப்ரிமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக தேவை, ப்ரைமர்ஸ் தேவை. அடுத்தது டிஎன்ஏ பாலிமரேஸ். இந்த பேரே, இந்த பிசிஆர் பேரே பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னா இது பாக்டீரியாவில் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போது இதுக்கு ஒரு பாக்டீரியா தேவை. பாக்டீரியா அங்கேருந்து வரும். இதுதான் டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் பாக்டீரியா. இந்த பாக்டீரியாக்குள்ளே தான் நம்ம இது ப்ராசஸ் டெஸ்ட்டே பண்ணுவோம். அதுக்காக ஒரு சூட்டபுளான பாக்டீரியா எடுத்துக்கணும் இல்லையா? என்ன பாக்டீரியா எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, டிஏக்யூ பாலிமரேஸ் பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிறாங்க. ஏன் எவ்வளோ பாக்டீரியா இருக்குது, ஏன் இந்த பர்டிகுலர் பாக்டீரியாவை மட்டும் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா பாக்டீரியாவுமே பார்த்தோம்னா 40, 30, 40, 50 இதிலே இறந்து போயிடும். புரியுதா? இந்த டெம்பரேச்சர்லேயே அது டெஸ்ட்ராய் ஆகிடும். ஓகேவா? ஆனால் நம்ம இந்த பிசிஆர் டெக்னிக் 70 டிகிரி
70 டிகிரியில் வந்து செய்வோம். 70 டிகிரிக்கு வந்து மற்ற எந்த பாக்டீரியாவுமே வந்து தாக்கு பிடிக்காது. இந்த ஒரு பாக்டீரியா மட்டும்தான் வந்து 90 டிகிரிலையும் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? மற்ற எல்லா பாக்டீரியாவும் 40லே இறந்துடும் இல்லையா? இது 90ல் இருக்கிறதுனால நம்ம இந்த பாக்டீரியா வந்து 70 டிகிரியில் அதை யூஸ் இந்த பண்ணுவோம் இல்லையா ப்ராக்டிக்கலு, இந்த பாலிமரேஸ் பிசிஆர். அதனால் வந்து ஈஸியாக வந்து இந்த பாக்டீரியா வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த பாக்டீரியா வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறாங்க. பேர் வந்து பார்த்துங்க, டிஏக்யூ பாலிமரேஸ். டிஏக்யூனா தெர்மஸ் அக்வாட்டிகஸ். ஓகேவா? இது தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த 3 பொருள் எடுத்துக்கணும்னா புரிஞ்சுது இல்லையா? அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக போயினே இருக்கலாம். 4 ஸ்டெப்பு தான். டீநேச்சுரேஷன், ப்ரைமர் அனலைனிங், எக்ஸ்டென்ஷன், ஆம்ப்ளிஃபிகேஷன். ஓகேவா? இப்போது இந்த டீநேச்சர்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். டீநேச்சர்னால் இப்போ இதுதான் ஃபாரின் டிஎன்ஏ இல்லையா? இந்த சைடில் இங்கே வரைஞ்சிருக்க மாதிரி தான் ஃபாரின் டிஎன்ஏ இல்லையா? இந்த ஃபாரின் டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 94லேருந்து 96 டிகிரி செல்சியஸுக்கு வந்து பயங்கரமாக ஹீட் பண்ணுவாங்களாம். ஹீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஎன்ஏவை வந்து நடுவில் வந்து 2ஆக இப்படி வந்து இப்போ வந்து இதுதான் டிஎன்ஏல. ஓகேவா? டிஎன்ஏ நடுவில் இப்படி ஒரு கோடு போட்டு இது தனியாகவும் வந்து ஆக்கிடுவாங்க. புரியுது இல்லையா? அதே தான் சொல்கிறேன். இந்த 2 நடுவில் இப்படி கோடு போட்டு மேலே தனியாகவும் கீழே தனியாகவும் வந்து வந்துடும். இதை பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து டீநேச்சுரேஷன். புரியுதா? அதான் பிரிக்கிறது, டிஎன்ஏவை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இப்போது ப்ரைமர் அனலைங் அடுத்த ஸ்டெப்பு. இப்போது நம்ம பிரிச்சிட்டோம். நவ் தி ஃபாரின் டிஎன்ஏ இஸ் ஸ்ப்ளிட்டட். அங்கே பிரிச்சிட்டோம் இல்லையா? அது இப்படி தான் இருக்கும். கீழே டயக்ராம் வரைஞ்சிருக்கும், தனித்தனியாக பிரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 ப்ரைமர் எத்தனில் ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸே வந்து 2 எத்துன்னு இருக்கும். அதுதான் 2 ப்ரைமர். அது வந்து ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ்ன்றது வந்து எதுனா இப்போ ப்ரைமர்ஸ் அனலைங். அந்த ப்ரைமர் நீங்கள் 2 வாட்டி எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா? 2 ப்ரைமர் ரெக்குவயர்மெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா? அந்த 2த்தையும் வந்து என்ன பண்ணுறோன்னா மேலே கட் ஆகிருக்கிறதுல வந்து இந்த சைடில் 3 டேஷ்ன்றதில் ஆட் பண்ணி இது வந்து இந்த சைடில் கீழே வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வந்து அதை வந்து ஆட் பண்ணிடும் ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ். இந்த ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ் வேலை என்ன ஆகுதுன்னா இந்த பேலன்ஸ் ஏரியாவை வந்து சிந்தசிஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸோட வேலை. இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சுட்டாச்சு. இந்த இடத்துல நம்ம அந்த ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ் வச்சாச்சு. இது கீழே இருக்கிற அப்படியே இப்படி சிந்தசிஸ் ஆகின்னு போயிடும். ஓகேவா? இங்கே ஒலிகோ நியூக்ளியோடைட் வச்சதுனால இந்த இடத்துல இப்படியே சிந்தசிஸ் ஆகின்னு இப்படி போயிடும். இப்போ நம்மக்கிட்ட என்ன அது 2 டிஎன்ஏ கிடச்சிடுது இல்லையா? அதை தான் வந்து சொல்கிறாங்க இந்த ப்ரைமர் அனலிங்கில். பாருங்கள், நல்லா பார்த்துட்டு these 2 places யூஸ் தி ப்ரைமர். 2 பிளேஸில் யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து எதுக்காகனா வந்து சிந்தசிஸ் ஆஃப் பேலன்ஸ் டிஎன்ஏ பார்ட்டிகள். இப்போ இந்த உருவாக்குறாங்களே இது எவ்வளோ டெம்பரேச்சரில் வச்சுருப்பாங்கன்னா 40லேருந்து 60 வரையும் வச்சுருப்பாங்க. ஓகேவா? என்னடா அந்த இடத்துல 70 டிகிரியில் பிசிஆர் பண்ணுவாங்கன்னா நீங்கள் 40 டிகிரி தான் சொல்கிற அப்படின்னிங்கன்னா இது சும்மா இதை வந்து உருவாக்குறதுக்கு தான். புரியுதா? இதுக்கப்புறம் தான் மெயின் இதுவே. இப்போ இது உருவான உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து அதை 70 டிகிரிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். அதுதான் எக்ஸ்டென்ஷன், 3rd ஸ்டேஜ். எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க டெம்பரேச்சர். அதுதான் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் 40லேருந்து 70 வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதையே அந்த 70 டிகிரிலேயே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக சிந்தசிஸ் ஆச்சு இல்லையா? 2 டிஎன்ஏவா நம்ம ஒன்றாந்ததை 2ஆக கட் பண்ணி அது பேலன்ஸ் ஏரியாவை சிந்தசிஸ் பண்ணிட்டோம். இப்போ 2 டிஎன்ஏவா இப்படி தான் நமக்கு வந்து இருக்கும். இந்த 2 டிஎன்ஏவை வந்து பார்த்தோம்னா நம்ம 40லே வந்து வச்சுன்னு இருந்தோம்னா சப்போஸ் அந்த 3rd பாயிண்டில் இருக்கு பாருங்கள், 40 டிகிரிலே வந்து வச்சுட்டு இருந்தோம்னா இது வந்து திரும்ப வந்து ஒட்டிக்குமா? ஓகேவா? அது ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக 70 டிகிரியில் வந்து வைக்கிறோம். திரும்ப இது வந்து ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ 3rd பாயிண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லையா? இந்த டெம்பரேச்சர் வைக்கிறதுனால தான் வந்து நம்ம இந்த பாக்டீரியாவை வந்து யூஸ் பண்ணோம். ஏன்னா மற்ற பாக்டீரியா வந்து தாங்காது, இதுதான் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாயிண்டில் வந்து நான் எழுதியிருப்பேன். புரியுதா? அடுத்தது வந்து திஸ் வே வி யூஸ் தி பிசிஆர் டெக்னிக் டு மல்டிப்ளை. இது அதே தான். இந்த ஃபாரின் பார்ட்டிகளை வச்சு ஃபாரின் பார்ட்டிகளை இப்படி தான் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ ஒரு டிஎன்ஏ எடுத்தோம், இப்போ 2 டிஎன்ஏவாக நம்மக்கிட்ட கிடச்சிச்சு, 2 ஃபாரின் டிஎன்ஏவாக கிடச்சிச்சு. இப்போது ஆம்ப்ளிஃபிகேஷன். இப்போ ஃபாரின் டிஎன்ஏ வந்து நம்மக்கிட்ட 2 இருக்குது. இந்த 2 காப்பீஸை வந்து திரும்பவும் வந்து இதே டெஸ்ட்டு ரிப்பீட் பண்ணி இப்போ 2 இப்போ நல்லா கவனிச்சிங்க, 2 டிஎன்ஏ இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேவா? 2 டிஎன்ஏ இருக்குது. இந்த 2 டிஎன்ஏ வந்து திரும்ப ஹீட் பண்ணி டீநேச்சர் பண்ணி 2 கட் பண்ணுறோம். 2 கட் பண்ணி ஒலிகோ நியூக்ளியோடைட்டை வந்து இந்த வாட்டி எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா 4 எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் போட்டு திரும்ப பேலன்ஸ் ஏரியா நம்மக்கிட்ட 8 வந்துடும்.
ஓகேவா, புரியுதா? சரி 8ன்றேன், 4 வந்துடும். ஓகேவா, 4 வந்துடும் இல்லையா? இப்போது நம்ம 2லேருந்து திரும்ப 4 பண்ணுவோம், திரும்ப 4லேருந்து 8 பண்ணுவோம். இதே மாதிரி கண்டினியூவாக வந்து ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு பில்லியன்ஸ் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ வந்து நம்ம செஞ்சு வச்சுப்போம். ஓகேவா, இதுதான் வந்து மல்டிபிகேஷனாக வந்து நம்ம உருவாக்குறது தான் வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இந்த பிசிஆர் டெக்னிக் வந்து பேத்தோஜன்ஸை வந்து அப்ளிகேஷன் இதில் தான் வந்து பிசிஆர் டெக்னிக்கா? ஓகேவா, இது வரையும் புரிஞ்சுதா? 4 ஸ்டெப்பு தான். இப்போ அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஆர் வந்து பார்த்தோம்னா பேத்தோஜன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணோம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, அப்புறம் மியூட்டேஷன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கும், டயக்னோசிஸ் பண்ணோம். அடுத்து டிடெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸு, ஒரு ஸ்பெசிஃபிக்கான மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டிடெக்ட் பண்ணோம். அப்புறம் ஜீன் தெராப்பி, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க பிசிஆர் டெக்னிக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிசிஆர் டெக்னிக் புரிஞ்சுதா? இது எதுனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த நோட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராம் சேனல் ரெகுலராக வீடியோ பாருங்கள் தெரியும். டெலகிராம் சேனலில் வந்து நான் இதை வந்து போட்டிருப்பேன். ஓகேவா, என்னோட இந்த சேனல் பேரை போய் அப்படியே டைப் பண்ணுங்கள். டெலகிராமில் ஒரு சேனல் வரும், அது உள்ளே பண்ணிங்கனாவே இருக்கும் நோட்ஸ் எல்லாம். அது சர்ச் பண்ணுங்கள், அதில் போயிட்டு சர்ச் பண்ண தெரியல பிசிஆர்னு போட்டிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.